எல்லோருக்கும் எல்லாம் அனைவருக்குமான முதல்வர் திராவிட மாடல் நாயகரின் 73வது பிறந்தநாள் விழா தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏழை எளிய மக்களுக்கு திமுகவினர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் சாலவாக்கம் பேருந்து நிலையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. ஒன்றிய செயலாளர் குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு ஸ்டாலின் மகளிர் படையினருடன் இணைந்து 73 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கேக்கினை வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினார். முன்னதாக மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் இருந்து சாலவாக்கம் பேருந்து நிலையம் வரை சுமார் 730 பெண்கள் கட்சி சின்னம் மற்றும் வெல்லும் தமிழ் பெண்கள் உள்ளிட்ட வாசகங்கள் கொண்ட கைக்குடையை ஏந்தி பேண்ட் வாத்தியங்கள் முழங்க நடனமாடி பேரணியாக சென்றனர். முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி ஆவடி தொகுதிக்குட்பட்ட திருமுல்லை வாயிலில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. மேயர் உதயகுமார் ஏற்பாட்டில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் தலைமையில் 1000 பேருக்கு உணவு, இலவச சேலை, தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவ முகாம் உள்ளிட்டவை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆவடி மாநகர செயலாளர் சன் பிரகாஷ், மண்டல குழு தலைவர் அமுதா பேபி, சேகர் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. வேளாங்கண்ணி பேரூராட்சி துணைத் தலைவர் தாமஸ் ஆல்வா எடிசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பேரூராட்சி தலைவர் டயானா சர்மிளா உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட திமுகவினர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தென்னங்கன்று, இனிப்புகள் வழங்கப்பட்டது.